விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கிர்லோஸ்கர் மெகா T15ல் பிரேக் எப்படி செட் பண்ணுறது, எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெஃப்ட் ரைட் பிரேக் வந்து ஒரு சில டைம் உங்களுக்கு வந்து சரியாக பிடிக்காது. அது பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாசர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் 3 வாசர் இருக்குங்க. இது இங்கே இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு லூஸாக இருக்கக்கூடாது. லூஸாக இருந்தால் உங்களுக்கு பிரேக்கு பிடிக்காது. அதேமாரி ரொம்ப டைட்டாக வைக்கக்கூடாது, ஓவர் டைட் வைக்கக்கூடாது. கீழே ஒன்று இருக்கும். மொத்தம் 3 வாசர் இதில் வருங்க. 1 2 சரி 1 3. இதில் பார்த்திங்கன்னா வாசர் வந்து இந்த அளவுக்கு லூஸாகவே இருக்கக்கூடாது. பார்த்திங்களா, சுற்றுது பார்த்திங்களா, இது வந்து இவ்வளோ லூஸாக இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் பிரேக்கும் உங்களுக்கு பிடிக்காது. ஓரளவுக்கு டைட் வைக்கணும், ரொம்ப இழுத்து டைட்டும் வைக்கக்கூடாது. லைட்டாக நமக்கு லெவலே தெரியும், கை லெவலில் தெரியும். நீங்கள் இதை வந்து சுற்றி விட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக சுற்றி விட்டு பார்த்துட்டு இந்த பிரேக் வந்து இது வந்து ரொம்ப டைட் வைக்காமல் லைட் டைட் மட்டும் வச்சுருங்க. இதுமாரி லூஸாக இருக்காமல் பார்த்து வச்சுருங்க. இது 2 போல்ட் இருக்கும், அது மட்டும் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் வந்து சரியாயிடும். எதனால் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டுட்டே இருக்க முடியாது. அவங்க வந்து இந்த சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுக்காக அவங்க வந்து பார்த்துட்ருக்க மாட்டாங்க. நம்ம இப்போ லாங்கில் இருக்காங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. நாம் வந்து வில்லேஜில் இருப்போம். அப்படி ஒரு அளவுக்கு பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் இருந்தால் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து சர்வீஸ் பர்சனை கூப்பிட்டு அவங்களை சர்வீஸ் அடிச்சு கொடுத்துட்டு இதுமாரி பண்ணிகிட்டு இருக்கணும். அதனால் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நாமளே பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிரேக் கம்ப்ளைண்ட்னால் இதில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். உங்கள் அடிக்கடி நீங்களே செக் பண்ணிக்கோங்க. பிரேக் பிடிக்கல அப்படிங்கிறப்ப இதை வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அது லைட்டாக டைட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரேக் கம்ப்ளைண்ட் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.